Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்ல டூப் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு ரூம்ல மாட்டிக்கிறான். அப்ப அவன் இந்த ரூமை சுத்தி பாக்குறப்ப அந்த ரூமோட லாஸ்ட்ல யாரோ நிக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. சோ இவனோட யாரா இருக்கும்னு நினைச்சிட்டு அடிக்கிட்டு போய் பார்க்க இந்த பேயோ என்கிட்ட மாட்டினியாடான்னு இது டூப்பை திரும்பி பாக்குது. இத பாட்ட பயத்துல இவனும் இங்க இருந்து ஓட ட்ரை பண்ண இந்த பேய் அவனை பிடிச்சி பின்னாடி இழுத்து போடுது. அதுக்கப்புறமா இது டூப் முன்னாடி வந்து நின்னுட்டு சிரிக்க இவனும் பிளீஸ் என்ன வித்து பேசி பாக்குறான். ஆனா இந்த பேயோ நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு இது டூப்போட கழுத்தை நெரிக்கிறதுக்கு கிட்ட வரப்ப குறுக்க டூப்போட அம்மா வந்து சபா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆண்டி இட டூப் ஷாக்கிங்கா பார்த்ததற்க இவனோட அம்மாவோ டூப் இங்க நிக்கட ஓடிருன்னு சொல்றாங்க. அடுப்படி இவனும் வேகமா அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போறப்ப இந்த பேய் டூப்போட அம்மாவை இங்க இருந்து விரட்டி விட்டுட்டு இது டூப்பை போட்டு தள்ளுறதுக்கு அவனை ஃபாலோ பண்ணுது. அப்ப சிங்கா இங்க வந்து ஓடி வர டூப்பை பிடிச்சிடுறான். அந்த சிங்கா இந்த இடத்துக்கு வந்தனால அந்த பேயும் வழக்கம் போல இங்க இருந்து போயிருது. தென் அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பழையபடி ஆன் ஆனதுக்கு அப்புறமா சிங்கா டூப் கிட்ட எடுப்பாட்டடா நீ இப்படி பயந்து ஓடி வரேன்னு கேட்க இவனும் அந்த சபாடா என்னோட ஆண்டியா கீழே தள்ளி விட்டுருக்கா. அதோட இப்ப என்னையும் அவன் அட்டாக் பண்ண வேண்டாம், ஆனா குறுக்க ஒரு ஆவி வந்து என்ன காப்பாத்திருச்சுன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் ரூமுக்கு வரப்ப இங்கே கிங் இவங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவன் சிங்கா கிட்ட நீ இவனை பாக்குற கூட அவ்வளவு அவசரமா கிளம்புறியான்னு கேட்க சிங்காவோ உனக்கு முக்கியமா ஏதாச்சும் பேசணும்னா மட்டும் பேசு, அப்படி எதுவும் இல்லனா நம்ம நாளைக்கு பேசிக்கலான்னு இவங்க ரெண்டு போக பாக்குறப்ப கிங்கா அவங்களை ஸ்டாப் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி தனியா பேசணும்னு சொல்ல சிங்கா டூப்பர் ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு இவன் கிங் கூட போறான். தென் இவங்க அந்த ஹோட்டல் இருக்கிற பாருக்கு வந்துட்டு நம்ம உடனே பேங்காக்கு போயாகணும், டாக்குயன் கிட்ட குவெஸ்டின்ஸ் கேக்குற வேலையை நீ பாரு, உனக்கும் இந்த கேஸ்ல கிரெடிட் வேணும் இல்லன்னு கிங் கேட்க அதை கேட்டு சிங்காவோ உன்னோட அப்பா அதுக்குள்ள அலோ பண்ணுவாரான்னு கேக்குறான். ஆண்டருக்கு கிங்கோ லாஸ்ட் டைம் என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிருச்சு, பட் இந்த தடவை நான் அந்த மாதிரி விட மாட்டேன், உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்ல சிங்காவோ இப்ப எடுக்கிற நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு இவனோ என்னோட அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது முக்கியம் தான், பட் அதையும் தாண்டி நீ எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்ப சிங்கா இவனோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச காட்ட சிங்காட பாட்டு கடுப்பாயிட்டு இன்னும் நீ எடுக்க இதை வச்சிட்டு இருக்க, நான் தான் உன்னை அப்பவே இதை தூக்கி போட சொல்லிட்டேன்லன்னு கேட்க கிங்கோ இது நம்ம சேர்ந்து போன பண்ண ப்ராமிஸ்க்கான அடையாளம்டா, இதை எப்படி என்னால தூக்கி போட முடியும்னு சொல்லவும் சிங்காட கேட்டு இன்னமும் கடுப்பாயிட்டு அவன் கிங்கோட வாட்ச புடுங்க ட்ரை பண்றான். அப்ப கிங்கோ அந்த டைம்ல என்னோட அப்பா என்ன மிரட்டினாரு, நான் மட்டும் உன்னோட டிரான்ஸ்பருக்கு ஒட்டுக்கலனா அவர் பழிய ஃபுல்லா உன் மேல போட்டு உன்னை வேலையை விட்டே தூக்கி இருப்பாரு, அண்ட் உனக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உனக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கறது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு நினைச்சு அதை சூஸ் பண்ணேன், பட் நான் என்னோட லைஃப்ல எடுத்த ஒரு மோசமான டிசிஷன் அதுதான்னு சொல்ல அவன் சொன்னதை கேட்டதும் சிங்கா உடனே சைலண்ட் ஆயிடுறான். தென் கிங் சிங்காவை ஹக் பண்ணிட்டு அவன் பாஸ்ட் பத்தி பேச சிங்கா அவனை ஸ்டாப் பண்ணி நீ அகைன் பாஸ்ட் பத்தி எல்லாம் பேசாத, அதெல்லாம் முடிஞ்சு போன கதைன்னு சொல்ல தென் நீ நம்மளோட மெமரிஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டியான்னு கிங் கேக்குறான். அதுக்கு சிங்காவோ நான் எதையும் தூக்கி போடல, நம்மளோட மெமரிஸ் என்னைக்கும் மறையாது, அதே மாதிரி நீ எனக்கு கொடுத்த வழியும் என்னைக்கும் மறையாதுன்னு சொல்ல பட் நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்டானே கிங் சொல்றான். அண்ட் அதை கேட்டு சிங்காவும் கிங் நான் சொல்றத கேளுடா, நீ அன்னைக்கு மட்டும் உன்னோட அப்பா என்ன எப்படி மிரட்டுறாருன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட சண்டை போட்டுருக்கலாம், அண்ட் அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, ஆனா நீ போய் அதை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டு ஃபுல்லா மூவ் ஆன் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வராது, அண்ட் நீ என்ன நினைக்கிறேன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டு கிங்கோ சரி நான் உன்னோட ஃப்ரெண்டாவே இருக்கேன், நீ என் கூட நல்லா பேசினா மட்டும் போடும்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப சிங்கா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா டூப் சைலண்டா இருக்கிறத பார்த்து என்னடா நீ சைலண்டா இருக்க, என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டியான்னு சிங்கா கேட்க டூப் போனா எதுவும் கேட்க மாட்டேன் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான். ஆனா சிங்காவோ பட் உன்னோட ஃபேஸ பார்த்தா அப்படி தெரியல என்ன கேட்க டூப் நீ அதெல்லாம் கண்டுக்காட, நீங்க என்ன பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் நீ கடைசியில என்ன சூஸ் பண்ணி தானே இங்க வந்திருக்க, எனக்கு இப்போதைக்கு அடு போடுன்னு சொல்ல சிங்காவோ அவனை கிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் தெளிவா பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றான். தென் அன்னைக்கு நைட்டு சிங்கா நல்லா தூங்கிடுறான், பட் டூப்பால ஒழுங்கா தூங்க முடியல, அவனோட மைண்ட் ஃபுல்லா எடுக்காக அந்த ஆவி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறமா இவன் அவனோட டிராயிங் புக்கை எடுத்து உட்காந்து இவன் அவனோட அம்மாவோட ஆவிய வரைய ஸ்டார்ட் பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மெக் டாக்குயன் கிட்ட கொஸ்டின்ஸ் கேக்குறான். அண்ட் அதுல இவன் நீங்க சிசகேட்ல போலீஸா இருந்திருக்கீங்க, பட் அங்க வேலையில இருந்து நீங்க ரிசைன் பண்ணல, சோ எதுக்காக நீங்க அங்க இருந்து ஓடி வந்தீங்கன்னு கேட்டுட்டு நீங்க சபான்றவங்க கூட அஃபேர்ல இருந்த விஷயம் உங்க வைஃபுக்கு தெரிஞ்சனால நீங்க உங்களோட வைஃப கொண்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்களான்னு கேட்க இவரும் ஆரம்பத்துல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப கேமோ அங்கிள் ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க, நீங்க உங்களோட வைஃப கொண்டதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லனாலும் நீங்க உங்க வைஃப கொல்லணும்னு நினைச்சதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, சோ அதை வச்சு எங்களால உங்களை ஜெயில புடிச்சு போட முடியும்னு மிரட்ட அதை கேட்டு இவரும் எனக்கும் சபாக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, அது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானு சொல்லிட்டு ஒரு நாள் என் வைஃப் அதை வச்சு ரொம்ப கட்டிட்டு இருந்தா, அந்த கோவத்துல நானும் என்னோட கண்ட்ரோலை மிஸ் பண்ணி அவளை அடிச்சிட்டேன், பட் அவ அதுல இறந்து போவான்னு நான் சத்தியமா நினைச்சு பாக்கலன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா மெக்கோ டேன் உங்களுக்கு இறந்து போன அட்டிக்குனை பத்தி தெரியுமான்னு கேட்க யாரு அட்டிக்குனான்னு இவரு கேட்டதும் சபாவோட ஆவி இவரு முன்னாடி வந்துட்டு போடு அண்ட் அதை பார்த்து இவரு பயப்பட மத்தவங்க எல்லாம் அங்க பிளிக்கர் ஆகுற லைட்ஸை பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் இவரு அட்டிக்குன் இறந்துட்டாருன்றத யாரு உங்க கிட்ட சொன்னதுன்னு கன்ஃபியூஸ்டா கேக்குறாரு. கட் பண்ணா இங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சே அகைன் அந்த கேஸ் ரிப்போர்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு இவன் டரின் கிட்ட ஒரு டவுட் கேக்குறான், அதாவது அந்த கில்லர் ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு 7 பேரை கொல்றான்,
சொல்றான். தென் அந்த 7 நாள்ல எல்லாரையும் அந்த மரத்துல தொங்க விடுறான். அண்ட் அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டே கொண்ட பாடி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும். அதை தூக்கி மரத்துல தொங்க விட முடியாதுதானு கேட்க டரினோ மேபி அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரியான பிளேஸ்னு சொல்றான். கட் பண்ணா இங்க இவங்க ஹோட்டல் ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா கிங் ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பிடுறான். தென் சிங்கா டூப்போட பேக வாங்கிட்டு அங்க இருந்து போறப்ப டூப் அவனை ஸ்டாப் பண்ணி நாம இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாம என்னோட அங்கிளை பாத்துட்டு போலாமா, நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும்னு சொல்ல சிங்காவோ சரின்னு டூப் அவன் அங்கிள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். தென் இவங்க இங்க வந்ததும் டூப் சிங்காவை கார்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா அவனோட அங்கிளை பார்க்க போறான். அண்ட் இவரும் இங்க டூப் வரத பார்த்ததும் என்னடா நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பலையான்னு கேட்க டூப்போ நாங்க இங்க இருந்து கிளம்பதான் போறோம், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இவன் அவன் அம்மாவோட டிராயிங்க காட்டி இவங்களை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இவரோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட லைஃப் நல்லா தானே போயிட்டு இருக்கு, சோ நீ எதுக்கு அதை விட்டுட்டு பழைய விஷயத்தை எப்படி நோண்டிட்டு இருக்கேன்னு கேட்க டூப்போ அப்பனா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களும் அந்த ரிச்சுவல்ல ஒரு விக்டிமானு கேட்டுட்டு மற்ற பேய்ங்க எல்லாம் என்ன அட்டாக் பண்றதுக்காக வருது, பட் இவங்க மட்டும் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வராங்க, சோ இவங்க எனக்கு யாரு, கிராண்ட் மாஸ்டர் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லிருப்பாரு இல்லன்னு கேட்க அதே நேரத்துல இங்க டாரின் சண்டி டாம்ல சோல் கிளீனிங் ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மாஸ்டர் ஐ சொன்ன அந்த ரிச்சுவலோட எண்டிங்ல டாரினுக்கு குடிக்கிறக்கு ஒரு தண்ணியை கொடுக்க அதை ஸ்டாப் பண்ணி நீ இது வரைக்கும் பண்ணதே போடும்னு அவன் அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். தென் டாரினும் போச்சு இவன் நம்மள நல்லா திட்ட போறான்னு நினைக்கிறப்ப அதுக்கு ஆப்போசிட்டா அவங்கிட்ட இந்த இடத்துல எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அண்ட் அதோட உனக்கு இருக்கிற பேய் பாயிட்ட வச்சுக்கிட்டு எப்படிடா இந்த இடத்துக்கு தனியா வந்தேன்னு கேட்க அதுக்கு டாரினோ நீ என்ன திட்டுவேன்னு நினைச்சா நீ என்னடா இப்படி கலாய்க்கிறேன்னு கேட்டுட்டு டாக்குயன் மட்டும் தப்பு பண்ணிருக்கான், சோ அதுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்ல, அதோட நான் வெறும் கிளீனிங் ரிச்சுவல் தானே பண்ணேன், இதுல பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லன்னு சொல்ல அதுக்கு பட் நீ குளிச்ச தண்ணியில எவ்வளவு பாக்டீரியா இருக்குமோ யாருக்கு தெரியும்னு சொல்ல அது கேட்டு டாரினோ சரி சரி நான் போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வரேன்னு அங்க இருந்து போறான். கட் பண்ணா இங்க இவரு டூப் கிட்ட நீ பிறந்தப்ப உன் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தது, சோ உன்னோட பாட்டி உன்னோட பாதுகாப்புக்காக அவங்க உன்ன கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட கிராண்ட் மாஸ்டர் என்கிட்ட உன்கிட்ட உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்றாரு. அப்புறம் இவரு டூப்போட அம்மாவோட போட்டோவை காட்டி இவங்களோட பேரு டாவ் உன்னோட அம்மா, இவங்க ஒரு போலீஸ் ஆபீசருக்கு மிஸ்ட்ரஸா இருந்தாங்க, அவங்க நீ பிறந்ததுக்கு அப்புறமா உன்னோட அப்பா அவரோட மெயின் ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க கூட வந்துருவாருன்னு நினைச்சாங்க, ஆனா உன்னோட அப்பாவோ நீ பிறந்த உடனே உங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டாரு, சோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் மக்கள் எல்லாம் தப்பா பேசுவாங்கன்றனால உன்னோட அம்மாவோ இந்த ஊரை விட்டு போயிடலான்னு அவங்களோட டீச்சர் வேலையை குவிட் பண்ணிட்டாங்க, பட் அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் ஆச்சுன்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நம்ம எபிசோட் 1ல பார்த்த மாதிரி இவங்க டூப்பை கையில வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்து ஓடி வராங்க. தென் இவங்க டூப்பை அவங்களோட அம்மா கிட்ட கொடுத்து அங்க இருந்து அனுப்பினதுக்கு அப்புறமா அவங்கள கொல்ல வந்தவன் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப இவங்களோ ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு அழுதுட்டே கேட்க அந்த கில்லரும் அவங்கள கொண்டுறான். தென் இந்த விஷயத்தெல்லாம் இவரு டூப் கிட்ட சொல்லி முடிக்க அதை கேட்டு டூப்போ அழுதுகிட்டே தென் எக்ஸாக்டா என்னோட அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவரோ சில பேர் உன்னோட அப்பா தான் கொண்டிருப்பாருன்னு சொல்றாங்க, பட் இன்னும் சில பேர் யாராச்சும் பிளாக் மேஜிக்காக கொண்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க, பட் இதுல எது உண்மைன்றது எனக்கு தெரியாது, ஆனா வில்லேஜ் மக்கள் உன்னோட அம்மாவோட பாடிய ஒரு ரிச்சுவல் பண்ண இடத்துல இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க, சோ உன்னோட அப்பாக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காருன்றது எனக்கு தெரியலன்னு சொல்ல தென் என்னோட அப்பா யாருன்னு டூப் கேக்குறான். அதுக்கு இவரோ உன்னோட அப்பா ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாரு, பட் அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட பேரு அட்டிகுன்னு சொல்றாரு. கட்பா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க 3 பேரும் டாக்கு எனக்கு கொஸ்டின் பண்ணி முடிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அவ மேக் சிங்காக்கு கால் பண்ணி நீ அட்டிகுன் இறந்துட்டாருன்னு சொன்னியா, அவர் எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க இவனும் அவரு உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்காரு, அதோட ஸ்டேஷன்ல இருந்து யாருமே அவரோட ஃபியூனரலுக்கு போகலன்னு சொல்ல அப்பனா யாரும் அவரோட பாடியை பாக்கலடானு மேக் கேட்டுட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க டாக்கு என விசாரிச்சோம் அண்ட் அவரும் அட்டிகுன் இன்னும் சாகலன்ற மாதிரி சொல்றாருன்னு சொல்ல அதை கேட்டு சிங்காவும் நீ அவர்கிட்ட இன்னும் கொஸ்டின்ஸ் கேளு, அட்டிகுன் இறந்து போன மாதிரி மற்றவங்களை நம்ப வச்சிருந்தா அதை அவரால் தனியா பண்ணிருக்க முடியாது, சோ டாக்கு எனக்கும் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு மேபி அந்த பர்சனும் சண்டி டாம்குள்ள இருக்கலாம், சோ நீ அது என்னன்றத விசாரிச்சுட்டு நான் உடனே அங்க வரேன்னு சொல்றான். அப்ப டூப் கார்ல வந்து உட்கார என்னடா உன்னோட கொஸ்டின்ஸ்க்கு பதில் கிடைச்சிருச்சான்னு சிங்கா கேக்குறான். அதுக்கு டூப்பும் இப்ப எனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல சிங்காவும் சரி இப்ப நம்ம உடனே பேங்காக்கு போய் ஆகணும், ஒரு சஸ்பெக்ட் அவன் இறந்து தான்றத மத்தவங்கள நம்ப வச்சிருக்கான் அண்ட் அவன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கான், சோ அதை வச்சு அவன் எவிடன்ஸ் ஈஸியா அழிச்சிருக்கான்னு சொல்றப்ப அடிக்கிட்டு டூப்போ எக்ஸ் போலீஸ் மேனான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு சிங்காவும் ஆமா அவரோட பேரு அட்டிகுன் சபாவோட ஹஸ்பண்ட் சொன்னதும் டூப்போட கேட்டு ஷாக் ஆயிடுறான். தென் அவருதான் என்னோட அப்பான்னு சொன்னதும் சிங்காவும் அவன் சொல்றத கேட்டு ஷாக் ஆயிடுறான். கட் பண்ணா இங்க டரின் கிட்ட இதுக்கப்புறம் நீங்க திருத்துத்தனமெல்லாம் வராத, அப்படி வரதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்றப்ப டரின் அங்க மேல இருக்கிற பைப் லைன்ஸ கவனிக்கிறான் அண்ட் அது எல்லாமே கூலிங் பைப்ஸ்ன்றனால இந்த பைப்ஸுக்கு இங்க என்ன வேலைன்னு இவங்க 2 பேரும் அந்த பைப் லைனை ஃபாலோ பண்ணி போறாங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இவங்க ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறப்ப அந்த ரூமுக்கு வெளியே கொஞ்சமா உப்பு கொட்டி இருக்கு அண்ட் அந்த டோரும் கூலிங்கா இருக்கவும் இது ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, பட் இந்த ரூம் எதுக்கு இங்க இருக்குன்றது இவங்களுக்கு தெரியல. கட் பண்ணா இங்க டூப் ஒரு ரிவர் பக்கத்துல தனியா வந்து நின்னுட்டு ஃபீல் பண்றப்ப சிங்காவன் பக்கத்துல வந்து நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாடா, மேபி அட்டிகுன் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கலாம்னு சொல்ல என்னடா இருந்தாலும் அவர் ஒரு கில்லர் தானே, அவர் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேரை கொண்டிருப்பாரு, என்னோட அம்மாவை கொண்டு இருக்காரு அண்ட் என்னையும் கொல்ல ட்ரை பண்ணிருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதுக்கு சிங்காவும் நீ
ஜஸ்ட் அவரால் பிறந்துட்டன்றதுக்காக அவர் உன்னோட ஃபேமிலி ஆகிட முடியாது. உன் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க அண்ட் நீ யார் மேல அன்பு வச்சிருக்கியோ அவங்க மட்டும்தான் உன்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு சோ அந்த அட்டிக்குன் உன்னோட ஃபேமிலி கிடையாது, நான் தான் உன்னோட ஃபேமிலின்னு சொல்லவும் ரூபாடி கேட்டு எமோஷனல் ஆகுறான். அதனால சிங்காவும் அவனை ஹேக் பண்ணிட்டு நீ இதை நினைச்சு ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாடடான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இங்க போலீஸ் சண்டிடாமுக்கு வர மாஸ்டர் ஐசன் அவங்க கிட்ட வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு கேமோ நாங்க டாக்கு என்ன விசாரிச்சதுல இந்த இடத்துல இன்னொரு சஸ்பெக்டும் இருக்கான்றது எங்களுக்கு தெரிய வந்தது, அதான் நாங்க அகைன் இந்த இடத்த சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு வந்தோம்னு சொல்ல இவரும் நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பாருங்க, பட் இங்க இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப மேக் மாஸ்டர் ஐசன் கிட்ட எங்களுக்கு இங்க வேலை செய்யற மேல் ஸ்டாஃபோட டிஎன்ஏ தேவைப்படும்னு சொன்னதும் இவரு சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா அங்க வேலை செய்யற ஸ்டாஃபோ நீங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீங்க எப்படி வந்து கேப்பீங்க, மாஸ்டர் ஐசன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமா, அவர்கிட்ட உங்களால எப்படி இந்த மாதிரி கேட்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இங்க பாருங்க மக்களே போலீஸ் இங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட நாங்க எங்களோட வேலையை தான் செய்ய வேணும் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்கன்னு கேம் பேசி பாக்குறான். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே இங்க ரெண்டு போயிருங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட இவரும் நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்கன்னு இவங்கள அனுப்பி விடுறாரு. தென் அப்படி இவங்க ரிட்டர்ன் போறப்ப இவங்களுக்கு இடத்துல சேயன் டரின் வரவும் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்கன்னு மெக் கேக்குறான். அதுக்கு சேயோன் டரின் நீங்க ஒரு கிளீனிங் ரிச்சுவல் பண்றதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சரி நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க மெக்காடுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போங்கன்னு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவங்களும் சரி நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்னு அங்க ரெண்டு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இப்ப அந்த இடத்துல எடுத்த வீடியோ வைரல் ஆனனால ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கிங்கோட அப்பா கிட்ட போலீஸ் எடுக்க அகைன் சண்டிடாம சர்ச் பண்றதுக்கு போனாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரோ அந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிங்கோ மற்ற ஆபீசர்ஸும் ஹேண்டில் பண்றாங்க. சோ என்னால இப்போதைக்கு அதை பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பட் இப்ப நான் இந்த கேஸ நான் பர்சனலா ஹேண்டில் பண்றேன், சோ இப்போதைக்கு நான் ஒரு சில விஷயத்த சொல்றேன்னு இவரு டாக்குயனை பத்தி சொல்லிட்டு அவரை சீக்கிரமாவே நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்ல தென் டாக்குயன் தான் கில்லரான ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க. அண்ட் அதுக்கு இவரும் எதுவும் சொல்லாம லைட்டா ஸ்மைல் பண்ண ரிப்போர்ட்டர்ஸும் அவர் தான் கில்லர்ன்றத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த பிரஸ் மீட் நடந்த அன்னைக்கு நைட்டே டாக்குயன் இந்த ரூம்ல தனியா இருக்கிறப்ப இந்த பேய் இங்க வந்து அவரை போட்டு தள்ளிடுது. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே சிங்காவும் டூப்பும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அங்க இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப கிங் சிங்காக்கு கால் பண்ணி என்னோட அப்பாவோட நியூஸ பாட்டியாடான்னு கேக்குறான். அதுக்கு சிங்காவும் இப்ப அவர் என்னடா பண்ணி வச்சிருக்காருன்னு கேட்க அட நீயே பாட்டு தெரிஞ்சுக்கோன்னு கிங் சொல்லவும் டூப் அந்த வீடியோவை சர்ச் பண்ணி சிங்கா கிட்ட காட்டுறான். அண்ட் அதுல கிங்கோட அப்பாவோ டாக்குயன் குற்ற உணர்ச்சியில சூசைட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண அதுக்கு சிங்காவும் இது உன்னோட அப்பாவோட வேலை இல்லன்றத நீ நம்புறியாடான்னு கேட்க கிங்கோ அதுக்கான பதில் என்னன்றதுதான் உனக்கே தெரியுமேடான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப சிங்கா கிங்கோட அப்பாவை பார்க்க வந்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சண்டை போட இவரும் நான் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டேன், அதோட உன்னையும் கிங்கையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல சிங்காவும் நீங்க இன்னும் எத்தனை பேரும் ஒரு பலியாடா கொள்ள போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு போலீஸோட டியூட்டி என்னன்றது தெரியுமான்னு கேட்க இவரும் ஒரு போலீஸோட டியூட்டி நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறது அண்ட் நான் அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல போலீஸா உன்னோட வேலை கிரிமினல்ஸ் பிடிச்சி அவங்கள ஜஸ்டிஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுதான், பட் நீ அதை எப்படி வேணாலும் பண்ணலாம் மக்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க இதை பத்தி எல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்ல பட் இப்போ நான் எவிடன்ஸ் இன்டர்நெட்ல இருக்கு, சோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மாட்டிப்பீங்கன்ற பயம் உங்களுக்கு இல்லையான சிங்கா கேட்டதும் இவரு டென்ஷன் ஆயிட்டு இந்த தடவை நான் ஜஸ்ட் உன்னை சஸ்பெண்ட் பண்ணலாம் தான் நினைச்சேன், பட் இதெல்லாம் உனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு சிங்காவை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறாரு. தென் சிங்கா இங்க வெளியே வந்ததும் உள்ள என்ன சின்ன டூப் கேட்க இவனும் அவங்க என்ன கேஸ்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல சரி அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு டூப் கேக்குறான். அதுக்கு சிங்காவும் டூப்பை பார்த்து நீ உண்மையிலேயே அட்டிக்குனோட பையனா இருந்தா உன்னோட டிஎன்ஏவும் அவரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகும், சோ இப்பவும் அட்டிக்குன் உயிரோட இருந்தா உன்னை வச்சு நாம அவரை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ஷேக்கு சிங்கா கால் பண்ணி டூப்போட டிஎன்ஏ யார் கூடயாச்சும் மேட்ச் ஆகுதான்றத செக் பண்ண சொல்ல ஷேயும் ஓகே நான் உடனே அதை செக் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்றான். அப்புறம் இவன் டரின் மானிட்டரை சீரியஸா பாத்துட்டு இருக்கிறத பார்த்து என்னடா அடுத்து எங்க கிளீனிங் ரிச்சுவலை புக் பண்ணலான்னு பாக்குறியா ஆறு ஏதாச்சும் பேய் ஓட்டுற கோர்ஸ் படிக்க போறியான்னு கலாய்க்க டரினோ அதெல்லாம் இல்ல நான் வேற ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கூலிங் சிஸ்டம்ஸ் பத்தி சர்ச் பண்ணத காட்டுறான். அண்ட் ஷேயோட பாட்டத்தை இது நம்ம சண்டி டைம்ல பாட்ட மாதிரியே இருக்கேன்னு சொல்ல டரினோ இந்த மிஷினை இண்டஸ்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க, சோ இந்த மிஷினுக்கு சண்டி டைம்ல என்ன வேலைன்னு கேட்க இதை வச்சு பாடிஸை ப்ரிசர்வ் பண்ண முடியும்லன்னு சே கேக்குறான். கட் பண்ணா இங்க அந்த 4 யூடியூபர்ஸ்ல ஒருத்தன் இந்த ரூம்ல தனியா உட்காந்து அவங்க எடுத்த வீடியோஸை எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாம் அங்க வந்து என்னடா வேலையை முடிச்சிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு இந்த பையனும் முடிக்க போறேன்டா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டான் வேலையை பாக்குறப்ப பாம் அங்க இருக்கிற பேட் எடுத்து அந்த பையனை அடிச்சு கொண்டுறான். கட் பண்ணா இங்க சே சிங்காக்கு கால் பண்ணி டூப்போட டிஎன்ஏ ஒருத்தர் கூட மேட்ச் ஆகுதுன்னு சொன்னதும் யார் கூட மேட்ச் ஆகுது சண்டி டைம்ல இருக்கிறவங்க கூடயான சிங்கா கேட்க சேயோ அவங்க கூட எல்லாம் இல்ல நீ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 4 யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணல நான் அவங்களோட ரிப்போர்ட்ஸையும் இருக்கட்டும்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆண்ட்ராய்டுல பாம்ன்றவன் கூட டூப்போட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் ஆர் மேபி அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம்னு சொல்ல அடைக்கேட்டு சிங்கா ஷாக் ஆயிட்டு டூப்ப பாக்குறான். அண்ட் இதோட எபிசோட் 10 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்ட பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.